வெல்கம் டு எஸ் லோகித் அஸ்வா ஆல் இன் ஒன் சேனல். இன்றைக்கி நம்ம கருப்பு உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இங்கே ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அகலமான பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி வீட்டில் ரெடிமேடாக ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க உளுத்த மாவு வச்சு தான் செய்ய போகிறேன். இந்த கஞ்சியை 1 வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. தண்ணி நல்லா கொதி வரட்டும். இங்கே நான் 100 கிராம் அளவு கருப்பு உளுந்த மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவு நான் வீட்டிலே ரெடி பண்ணினது. இந்த மாவு எப்படி செய்யணும்னு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள், எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வீடியோ சீக்கிரமே போஸ்ட் பண்ணுறேன். அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே 1/2 சொம்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியில் இந்த மாவை கொட்டி நல்லா கலந்துக்கோங்க. இது எதுக்காக நான் இந்த ப்ராசஸ் பண்ணுறேன்னா, நம்ம மாவை அப்படியே கொட்டி கிண்டினோன்னா மாவு உளுத்தங்கஞ்சி கட்டி கட்டி ஆயிரும். அதனால தான் இப்படி தனியாக கரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா நம்ம உளுத்தங்கஞ்சி காய்ச்சறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிட்டேன். ஆனால் மாவு இவ்வளோ கட்டியாக இருக்குது. அதனால் இதில் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க, ஓரளவு ஊற்றினா போதுமானது. பாருங்கள், இந்த அளவு நல்லா கட்டி சுத்தமாக இருக்கக்கூடாது, நல்லா க்ளீனாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இங்கே ஒரு சின்ன கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். அப்புறம் நான் இதில் 200 கிராம் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறேன். நம்ம 1 பங்கு மாவு எடுத்தோன்னா 2 பங்கு வெல்லம் எடுக்கணும். அதாவது 100 கிராம் மாவு எடுத்துருந்தேன், இதில் 200 கிராம் வெல்லம் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இந்த வெல்லத்தை எடுத்து அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாம். அந்த வெல்லம் கரைஞ்சி வர அளவுக்கு இருந்தால் போதும், பாகுபாதம் எதுவும் தேவையில்லை. இது சுத்தமான வெல்லமாக இருந்தால் நீங்கள் அப்படியேவும் சேர்த்துக்கலாம். இந்த அடுப்பில் வச்சு கரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து இங்கே ஒரு சின்ன துண்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா துருவி எடுத்து வச்சுக்கலாம். உளுத்தங்கஞ்சி ரெடியான பிறகு கடைசியாக சேர்த்துக்கணும். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் கரைச்சி வச்சுருந்த மாவை சேர்த்து கலந்துடலாம். நல்லா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. கட்டி இருந்ததுன்னா உளுந்தங்கஞ்சி கட்டி கட்டியாயிரும். குழந்தைங்களாம் சாப்பிட ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மொத்தத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இது சிம்லேயே தான் வச்சு நல்லா கலக்கணும். ஹை ஃப்ளேம்லலாம் வச்சிடாதீங்க. ஹை ஃப்ளேம்லலாம் வச்சிங்கன்னா ரொம்ப கட்டி போட்டுரும். அப்புறம் அந்த உளுந்தங்கஞ்சி குடிக்கும்போது கட்டிகள் வாயில் வந்ததுன்னா குழந்தைங்களை அதை குடிக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ கேர்ஃபுல்லாக நல்லா கலந்து விடுங்க. இது மொத்தத்தையும் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விடுங்க. அப்படியே சிம்லேயே வச்சு உளுந்தம் பருப்பு நல்லா வேகிற வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்களோ இல்லைனா டீனேஜ் பிள்ளைங்களோ இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் இது செஞ்சு கொடுங்க. டீனேஜ் பிள்ளைங்களாம் இந்த உளுத்தங்களி செஞ்சு கொடுப்பாங்க. கொடுத்தா சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தா கண்டிப்பாக இதை விரும்பி சாப்பிடுவாங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு, கொஞ்சம் கூட கட்டி இல்லை. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். உளுத்தங்கஞ்சி நல்லாவே வெந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த உளுத்தங்கஞ்சியில் நான் ரெடி பண்ணி வச்சுருந்த வெள்ளை பாகு எடுத்து சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இப்போ எல்லா கரைசலையும் சேர்த்தாச்சு. அடுத்ததாக நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இந்த உளுத்தங்கஞ்சி ஃபுல்லாகவே நம்ம சிம்மில் தாங்க வச்சு ரெடி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கை எடுக்காமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். கை எடுத்துட்டிங்கன்னா கட்டி கட்டியாக ஆயிரும். பாருங்கள், இந்தளவு உளுத்தங்கஞ்சி கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ நான் இதில் துருவின தேங்காயை சேர்த்துக்கிறேன். முழுமையாக சேர்த்தாச்சு. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த மாவில் சேர்த்துருந்த சுக்கு, ஏலக்காய் எல்லாமே சேர்ந்து வாசனையும் பயங்கரமாக தூக்குது. உங்கள் வீட்டில் குழந்தைங்க தேங்காய் சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறவங்க தேங்காவை ஸ்கிப் பண்ணிடலாம். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்காவது பயன்படும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே பார்க்க முடியும். ஓகே, உளுத்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இதுதாங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம இறக்கிக்கலாம். எலும்புகளுக்கு பலம் தரக்கூடிய சுவையான சூப்பரான உளுத்தங்கஞ்சி ரெடி ஆகிருச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.